எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு பேப்பர் ரோஸ்ட் உங்களுக்கு எப்படி சொல்லி தருதுன்னு நான் சொல்லி. இந்த ஹோட்டல்ல நீ பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டது இல்லையா? நல்லா இருக்குமா? சூப்பர். நாக்குல பட்டா அப்படியே கரைஞ்சு போயிடும். அவ்வளவு மெல்லிஸ்பா. கைஸ் பேப்பர் ரோஸ்ட்னு சொல்லிட்டு காண்டாவாதீங்க. கால் டவுன். பேப்பர் ரோஸ்ட்டையே ஹோட்டல்ல செய்யற மாதிரி எப்படி செய்யறது பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதை கொஞ்சம் தட்டி விட்டு பார்த்துருவோமா? கைஸ் அப்படியே கொஞ்சம் நம்ம எண்ணெயை எடுத்து அப்படியே தேய்ச்சிருவா. இப்படி பூ மாரி தேய்ச்சிக்கணும். அம்மா ஓகே தேய்ச்சாச்சு. இப்போ அதோட இடத்துல வச்சுட்டு இன்னொன்று விஷயம் இருக்குது. தோசைகளுக்கு தாகி எடுக்கக்கூடாது. அதனால் அப்புறம் தாகி எடுத்துருச்சுன்னா தோசை ஒழுங்க வராதுல்ல. அதனால நம்ம அதில் சுடுறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை போட்டுட்டு தெளிச்சு விட்டாச்சு. அதனால அது குடிக்கிறோம். நம்ம தோசை மாவை எடுத்துக்கலாம். நடுவில் தான் ஊற்றணும். நடுவில் கைஸ் வானத்தில் இருக்குதுல்ல நிலா, அதுவும் சர்க்கிள். நான் விடுற தோசையும் சர்க்கிள். சேம். அப்புறம் நம்ம தோசைக்கரண்டிங்க இன்னொரு பண்டடான திங் இருக்குது. அதாவது தோசை மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவெல்லாம் நம்ம எடுத்துடணும். எதுக்காக இது இப்படி எடுக்கிறீங்க? அப்பதான் தோசை நல்ல கீ ரோஸ்ட் இதில் ஹோட்டலில் சாப்பிட்றீங்கல்ல அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங்குன்னு தான் நெய்யுங்க. நெய் தான் பொறுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக காட்டும். எவ்வளோ ஊற்றுறது நெய்? 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு தோசையோட சைஸை பொறுத்து தான் இருக்குது. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நல்ல இனிப்பாக இருக்கும். ஆமாம். அதை தான் செட்டில் டவுன் பண்ணுறதுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ செட்டில் டவுன் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் தலைவர் வந்திருக்காங்கன்ட்டு. வெந்துட்டாங்க. இந்தாங்க கீ ரோஸ்ட். கீ ரோஸ்ட் இப்படியா கொடுப்பாங்க? கீ ரோஸ்ட் இப்படியா கொடுப்பாங்க? ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ரோல் ஏண்டா நீ காட்டு. இது என்னது? இது தோசை தான். என்ன தோசை சொன்ன? பேப்பர் ரோஸ்ட். பேப்பர் ரோஸ்டாடா? பேப்பர் ரோஸ்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் தெரியணும், அந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் தெரியணும். இது வந்து பேப்பர் ரோஸ்ட். பொறுன்னு இருக்கு, நல்ல கிறிஸ்பியா இருக்கு. அதெல்லாம் இவ்வளோ மாட்டேன். எந்திரிச்சு நினைச்சுடா. ஓ தோசையில ஓட்டை இருக்கலாம். ஓட்டையே தோசையா இருக்கு. அதாவது தோசைக்கு வயசாயிருச்சு. வயசாயிடுச்சா? இப்பதான் சுட்ட தோசைக்கு வயசாயிடுச்சா? தோசை சுட்ட உனக்கு வயசாயிடுச்சா? நீ சுட்ட தோசை ஏன் முதல்ல நீ சாப்பிடு. நல்ல ஒரு அற்புதமான டேஸ்ட். எனக்கு இல்ல பொடி தோசை சுடுது. பொடி தோசை தெரியும் எனக்கு. பொடி தோசை. சார் கொஞ்சம் சட்னி இருக்குதா? சட்னி இருக்குதா கொஞ்சம்? சட்னி இருக்கா? எனக்கு பொடி தோசை சொல்றா. இப்போ நீ என்ன பண்றேன்னு பாக்க. பொடியை போய் எடுத்துட்டு வாங்க, நான் பொடி தோசை விட்டு தரேன். பொடி அந்த இருக்கு பாரு, அங்கதான் இருக்கு. இதுவா பொடி? ஆமா அது என்னது? அதுதான் பொடி. சரி ஓபன். கடைசிருச்சு. ஓகே நீ முதல்ல தோசை சுடு. இப்படி இங்க நடுவுல அதே ஸ்டெப். ஓகே இப்போ நம்ம பொடி எடுத்துக்கலாம். எல்லாமே எங்களோட எஸ்ஆர் பொடி வாங்கிக்கோங்க சரியா? அம்மா 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 ஏய்
வெட்டி தான் தொலைங்க. ஓகே, இது வெட்டியாச்சு. நல்ல காரமான புடி ரசம் ரெடிங்க. புடி வேகணும்ல, அதுக்கும் கீ விட்டலாம். ஓகே, ஊற்றியாச்சு. திருப்பி போடு பாப்போம் தோசையை. ஏ சூப்பர்டா, சூப்பர், ஹை ஃபை, ஃபேண்டாஸ்டிக், எஸ். இதெல்லாம் எப்படா கற்றுக்கிட்ட? எப்பயோ மனசுக்குள்ள தோண்டிருச்சு. ஐயோ எங்கள் அப்பா. தோசை ரெடியா? ஏங்க தோசைக்குள்ளேயே போயிடும் உள்ள இருக்கேன். தோசை ஒரு 1 மினிட். ஒரு நிமிஷத்தில் ரெடி. 1 hour later. 1 hour ஆயிடுச்சு. இப்போ தோசை நல்லா வெந்திருக்கும். 1 hour? தோசையே ஹெல்த்தான். 1 மினிட்ன்ற 1 ஹவர்ன்ற. அட அட அட, என்ன ஒரு அற்புதமான தோசை. அப்படியே சாப்பிட போறேன். தட்டில் போட்டு சாப்பிடுறா. தட்டில் போடு போடு. என்ன பண்ற? தோசை கல்லை க்ளீன் பண்ணிருக்கேன். என்ன சுவை. எனக்கு யாருமே தோசை எப்படி விடுறதுன்னு சொல்லி தரல. நானே தான் கற்றுக்கிட்டேன். அதேமாரி நீங்களும் கற்றுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.